லன்ச்சி கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கோம். பையவ வெயிட்டா இருக்கு. ஏன்டா நீ வேற பயமுறுத்துற? எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் இங்க புதுசுதான். அந்த அங்கிள்கிட்ட கேட்கலாம் வலிக்கு. அங்கிள் அங்கிள் முதியோர் இல்லம் போற வழி என்ன அங்கிள்? முதியோர் இல்லம்மா, நேரா போங்க, வலது பக்கமா வளைங்க. அங்க ஒரு மாதா கோயில் இருக்கும். அந்த மாதா கோயில் பக்கத்துல தான் அந்த முதியோர் இல்லம் இருக்கு. போங்க. ஓ தேங்க்யூ. ஏய் அங்க பாரு, இருதயாண்டவர் ஆலயமா? ஆனா அந்த அங்கிள் மாதா கோயிலுன்னு தானே சொன்னாரு. ஆமா. ஏய் அங்க பாரு, பிஷப் தாத்தா இருக்காரு. வா ஏய், ஆமா, அவருக்கு போய் ஆ. கேட்கலாம். வணக்கம் பிஷப் தாத்தா. வணக்கம். வாங்க, திடீர்னு இந்த பக்கம். பிஷப் தாத்தா, நாங்க இங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தோம். எவ்வளவு நல்ல காரியம். பிஷப் தாத்தா எனக்கு ஒரு டவுட். இவ சொன்ன மாதிரி நாங்க உதவி செய்ய வந்தோம் தாத்தா. ஆமா, அப்ப முதியோர் இல்லம் எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு அங்கிள் கிட்ட உதவி கேட்டோம். அவரு ஏதோ மாதா கோயில் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அது என்ன கோயில்னு பார்த்தா இருதய ஆண்டவர் இருக்கு தாத்தா. இருதய ஆண்டவர் கோயில் பக்கம்தான் அந்த முதியோர் இல்லம் இருக்குது. அப்ப பொதுவாவே கோயில்னா மாதா கோயில் நான் சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு ஃபேமஸ் அவங்க? அருமையான கேள்வி. உலகம் முழுசுலுமே கத்தோலிக்க கோயில்கள் எல்லாத்தையும் மாதா கோயில் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. ஏன்? இது அந்தோனியார் கோயில், இது செபஸ்தியார் கோயில், இது ஆண்டவர் கோயில், நம்ம பல பேர் வச்சு நம்ம என்ன காரணம் தெரியுமா? கடவுளுக்கு அடுத்து, இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து மாதாவுக்கு கத்தோலிக்கர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் மற்ற கோயில்கள்லாம் மாதா கோயில்னு சொல்றாங்க அப்படின்னா, 15வது நூற்றாண்டுல கத்தோலிக்க சபையிலிருந்து சில சபைகள்லாம் பிரிஞ்சு போனாங்க. அப்படி பிரிஞ்சு போனவங்க மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. மாதா எல்லா பெண்களைப் போல ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த சமயத்துல மக்களுக்கு ஒரு வித்தியாசம் காட்டுது. ஓ, இது கத்தோலிக்க சபையா? அப்போ மாதா கோயில். மற்ற கோயில்கள் அவங்க என்னென்ன பேர் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி. காரணம், நம்முடைய மீட்புக்கு, நாம் கடவுளை சென்றடைவதற்கு மாதா நமக்கு வழிகாட்டுறாங்க, நமக்கு துணை செய்கிறாங்க, நமக்கு உதவி புரிகிறாங்க. அதனால நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு மாதா ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்முடைய கோயில்கள் எல்லாமே மாதா கோயில்னு சொல்றாங்க. புரியுதோ? புரியுது தாத்தா. மரியே வாழ்க.